விஜய் டிவியில் 5 வருடங்களுக்கு மேலாகவும் 1300 எபிசோட்ஸ்களை தாண்டி போய் கொண்டிருக்கிற ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான சீரியல் தான் பாக்கியலட்சுமி சீரியல். எல்லாராலையுமே விரும்பி பார்க்கப்பட்டு வர ஒரு சூப்பர் ஹிட் சீரியல் தான் இந்த பாக்கியலட்சுமி சீரியல். இப்போ பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 5 வருட காலமாக ஒளிபரப்பாகி கொண்டிருக்கு. ஸோ இதுக்கண்டி நிறைய ரசிகர்கள் கும்பமே இருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தோம்னா இப்போ திடீர்னு தயாரிப்பாளர் 2 மாத காலங்களுக்குள்ள இந்த சீரியலை முடிக்க போறதா தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அந்த வகையில பார்த்தோம்னா இப்போ கோபி ராதிகா 2 பேருக்குமே எண்ட் கார்டு கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் இப்போ திருந்திட்டாங்க. இனி எல்லாமே நல்லபடியா எல்லாரோட லைஃபும் போயிட்டு இருக்கு. கடைசியா நம்ம இனியாவோட லைஃப் மட்டும்தான் இருக்கு. இப்போ இனியா அவங்க வீட்டுல வேலை பார்க்குற செல்வியோட பையனை தான் காதலிக்கிறாங்க. ஸோ அடுத்த சீன்ல எப்படியும் நம்ம இனியாவும் அந்த பையனும் அவங்களோட காதலை வீட்டுல சொல்ற மாதிரி தான் காமிக்க போறாங்க. ஸோ அப்படி செல்வி ஒரு நல்ல விசுவாசி. அதுக்காக நம்ம பாக்கியலட்சுமி இனியோட காதலை அக்செப்ட் பண்ணி அவங்க 2 பேருக்குமே நல்லபடியா கல்யாணம் பண்ணி முடிப்பாங்க. ஸோ அப்படி மட்டும் முடிச்சிட்டாங்கன்னா இனி லைஃப் கொண்டு போறதுக்கு யாரும் சேருமே கிடையாது. அதனால தயாரிப்பாளர் இந்த சீரியலை 2 மாத கால அளவுக்குள்ள முடிக்க போறதாகவும் இனி தான் எந்த ஒரு சீரியலும் செய்ய போறதில்ல, நான் கொஞ்சம் காலத்துக்கு ஓய்வெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கூறியிருக்காங்களாம்.